அமெரிக்கால நெறைய யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. ஒரு ம். எஜுகேஷனும், ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்தியன், சைனீஸ் ஸ்டூடண்ட்ஸ நம்பி நெறைய யூனிவர்சிட்டி இருக்கு. இப்ப அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அடிபடும். ஓகே. ம். இப்போ நெறைய பேர் அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டீஸ்ல படிக்கணும் அப்படின்னு இந்தியன்ஸுக்கு நெறைய பேருக்கு ஒரு கனவு. பெரிய எக்ஸா கனவு. எக்ஸாம் எழுதுறாங்க. இப்ப தொடர்ந்து என் கிளாஸ்ல எழுதிட்டே இருக்காங்க. 42 பேர்ல ம். பாதி பேர் அங்க அந்த ரூட்ல போயிருக்கிறான். ஸோ அந்த கனவு தகர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல அமெரிக்கா உங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? ஃபர்ஸ்ட்டு நம்ப அவன் ட்ரம்ப் ரைட்டா தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அங்க டிக்டேட்டர்ஷிப் நடக்குதோன்னு ஒரு தாட் இல்ல, இல்ல, வருதுல்ல இல்ல சார்? பாருங்க. ட்ரம்ப் ரைட்டா தப்பான்னு நான் சொல்ல முடியாது. அந்த ஊர்ல நம்ம டாக்ஸ் கட்டல. ம். அந்த ஊருக்கு நான் இமிகிரண்ட் ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்ல. ம். அந்த ஊருக்கு நான் விசாவே அப்ளை பண்ணல. ம். ம். ஸோ எனக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்ல. அவன் ஊர்ல அவன் என்ன பண்றாங்கிறது அவனோட ப்ராப்ளம். ஹேவிங் செட் ஆல் திஸ் ம். இதெல்லாம் நான் ம். சொன்னாலும், அமெரிக்கால பாஸ்ட்ல நெறைய கிரேட் பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க. ம். அவங்க லைஃப் வரலாறுலாம் படிச்சு நான் நெறைய கத்துட்ருக்கேன். வாஷிங்டன்ல ஆரம்பிச்சு, ஜெஃபர்சன், ம். லிங்கன், அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட், கென்னடி, பராக் ஒபாமா இது மாரி பல பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க. ம். இதுக்கு முன்னாடி இந்த புஷ்ஷு, உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காம போலாம். எனக்கு ஐடியாலஜிக்கலி பிடிக்கவும் பிடிக்காம போலாம். ம். ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், ஸ்டேட்மென்ட் மாரி இருப்பான். இருப்பான். ம்.